நாம் கர்த்தருடைய சீஷர்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரையிலும் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்போது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உயிரோடு எழுந்த இயேசு 40 நாட்கள் சீஷர்களுக்கு பல முறை அவர் தரிசனமானார். அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்ல வேண்டும். அதற்காக தன்னுடைய சீஷர்களோடு ஒலிவ மலையிலிருந்து ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெத்தானியா வரைக்கும் சீஷர்களை அழைத்து கொண்டு வந்தார். பேசிக்கொண்டே வந்தார். கடைசியில் ஒரு மேகம் அவரை சூழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷரிடத்தில் அவர் பேசின ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார், பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் அதை ஒரு அஸ்திபாரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஒரு விரிவான தரிசனத்தை தருகிறார். வெறும் இஸ்ரவேல் ஜாதி மட்டுமல்ல, இந்த 12 கோத்திரம் மட்டுமல்ல, சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய தரிசனம் ஒரு விரிவான தரிசனம். இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மட்டுமல்ல, புறஜாதியான நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆரம்பத்தில் ஒரு வாக்கு தத்துவம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அடுத்த வாக்கு தத்துவம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருப்பேன். நடுவிலே நமக்கு சீஷர் ஆக்குகிற ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜனம் அல்ல, உங்களுடைய தரிசனம் விரிவடைந்து இருக்கணும், உலகமெங்கும் போகணும், சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். விசுவாசியாக்கணுங்கிறது வேற, விசுவாசியை ட்ரெயின் பண்ணி சீஷனாக்கணும். தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சுபாவம் அவனிலே உருவாகும்படி, அவன் இயேசுவை போல மாறும்படி, அவனை பூரணமாக்கும்படி, தேவ சமூகத்திலே தெரிந்தவனாய் பரலோக தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படி அவரையே அறிவிங்க.
பழைய ஏற்பாடு ஒரு கால வரைக்கு உட்பட்டது. பழைய ஏற்பாடு வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். புறஜாதியார் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது இயேசுடைய தரிசனம் பெரிய தரிசனம், விரிவான தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த 12 சீஷர்களை மட்டும்தான் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணினார் என்று. இல்லை, இன்றைக்கும் சீஷராக்குகிற பணிகளை நீங்கள் செல்லும்போது ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து நீங்கள் பிரசங்கிக்கிற வசனத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று மத்தேயு 16:20 சொல்லுகிறது. இயேசு ஏதோ பூமியில் இருக்கும்போது 12 பேரை ட்ரெயின் பண்ணிட்டார், போயிட்டாரு. இப்போ நம்ம 12 பேரை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படி என்று எண்ணி மாத்திரம் எண்ணிவிடக்கூடாது. இப்போது நம்ம ட்ரெயின் பண்ணும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராம். கர்த்தர் சீஷர்களாக மாற்றும்போது நம்ம செய்தி ஒவ்வொன்றையும் அவர் வசனத்தால் உறுதிப்படுத்துகிறார், அற்புதங்களால் உறுதிப்படுத்துகிறார், அடையாளங்களால் உறுதிப்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சீஷராக்கும் போது நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் 12 சீஷர்கள்? அதை குறித்து சற்று சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். 12 என்பது ஒரு முக்கியமான ஒரு எண். அதற்கு த நம்பர் ஆஃப் த ஹியூமன் கவர்மெண்ட் என்று அர்த்தம். உலக ரீதியான ஒரு அரசாங்கத்தினுடைய எண் 12ஆக விளங்குகிறது. அது பூரணமான ஒரு எண். அது எப்போதும் குறைபடக்கூடாது. அந்த 12 ஒரு நிறைவு இருக்கிறது. யூதாஸ் காரியோத்து அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை, அந்த சிஷ்யத்துவத்தை இழந்து போன போது உடனே பேதுரு என்ன செய்தார்? சீட்டு போட்டு அந்த பகுதியை நிறைவாக்க வேண்டும் என்று விரும்பினார். பேதுரு சீட்டு போடும்போது என்ன போட்டிருக்கணும்? 3 சீட்டு போட்டிருந்திருக்கணும். அவர் 2 பேரை மட்டும் நிறுத்தினார். மத்தியா, யோசே, இவங்க ஆதியிலேருந்து இயேசுவோட இருந்தவங்க. இந்த 2ல் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். விரலை நீட்டி 2ல் ஒரு விரலை தொடும். ஆண்டவரே, ஒத்தையா ரெட்டையா எதை தொடுறீர்? ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என்ன நீ 2க்குள்ளே அடக்க முடியாது, 3வது ஒரு ஆள் இருக்கலாம். நீ சொல்கிற 2 ஆள்களுக்குள்ளே தான் நான் கட்டுப்படணும். 2க்குள்ளே ஒன்று தான் தெரிந்தெடுக்கணும். ஆகவே பேதுரு 3 சீட்டு போடுறதுக்கு பார்த்தலாம், அட்லீஸ்ட் வேற ஒரு ஆளுனாவது எழுதி சீட்டு போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவர் 2 பேரை மட்டும் எழுதினேன். ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வர போகிறார் என்ற வெளிச்சம் அவருக்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதியாருக்கென்று அப்போஸ்தலனாக்க போகிறார், சிஷ்யனாக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரை இல்லாத, இஸ்ரவேலர் இல்லாத, யூதரில் இல்லாத பல தேசங்களுக்கு அவர் செல்ல போகிறார் என்பது பேதுருவுக்கு தெரியாது. பேதுருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் சவுலு, கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குனவர், தமஸ்கு ஊரை சேர்ந்தவர், கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்க பிரதான ஆசிரியரிடத்தில் எழுதி வாங்கினவர், அவரையா ஆண்டவர் சீஷனா தெரிந்து கொள்ள போகிறார் என்று எண்ணி இருந்திருக்கக்கூடும். என்றாலும் சீட்டு போட்டதில் 2ல் ஒன்று மத்தியா என்பவன் சீஷர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனென்றால் 12 எப்போதும் நிறைவாக இருக்கணும், அதில் ஒன்று கூட குறைவு கூடாது என்பது பேதுருவின் விருப்பம், கர்த்தரின் விருப்பமும் அதுதான். 12 என்பது மகா முக்கியமான ஒரு எண்.
நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தார்கள். அந்த 12 குமாரருக்கு கோத்திர பிதாக்கள் என்று பெயர். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர். பழைய ஏற்பாட்டில் உள்ளது நிழலாட்டமாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு முன் அடையாளமாய் விளங்கினது. உண்மையான காரியம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. அதைவிட உண்மையான காரியம் பரலோகத்தில் நிறைவேறுகிற ஒரு காரியம். 12 என்பது முக்கியமானது. ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பிரதான ஆசரனை ஏற்படுத்தும் போது அவனுடைய மார்பதக்கத்தில் 12 கற்களை வைக்கும்படி சொன்னார். ஒரு ரோவுக்கு 3 கற்கள், அடுத்த ரோ அடுத்த ரோ அடுத்த ரோ 4 ரோ. இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு அந்த பெயர்கள் அந்த மார்பதக்கத்தில் தரிக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த 12 கோத்திரங்களை தேவ சமூகத்தில் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மார்பதகத்தை அவன் எப்போது அணிந்திருக்கணும். கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த பிரதான ஆசாரியன் இந்த 12 கோத்திரங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். 12 கற்கள் எல்லாம் விலையேறப்பெற்ற கற்கள், சாதாரணமான கற்கள் அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, அந்த 12 கோத்திரங்களை, அந்த கோத்திர பிதாக்களை, அந்த அப்போஸ்தலர்களை எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார் என்பதற்கு அந்த கற்கள் அடையாளமாயிருந்தது. பூமிக்குரிய பிரதான ஆசாரியன் அப்படிப்பட்ட மார்பதக்கத்தை அணிந்திருக்கும் போது பரலோகத்தில் பிரதான ஆசாரியனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் தம்முடைய 12 கோத்திரங்களையும் சரி 12 அப்போஸ்தலர்களையும் சரி தேவ சமூகத்தில் எப்போதும் அவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிருள்ளவராய் இருக்கிறபடியா நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருடைய பெயரையும் ஞாபகப்படுத்தி நம்மை விலையேற பெற்றவர்களாய் தேவ சன்னிதானத்தில் நிறுத்த அவர் அப்படி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 12 என்பது மிக முக்கியமான எண். சாத்தானும் சில வேளைகளில் அந்த 12ஐ பயன்படுத்த நினைப்பான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அவளுக்கு எத்தனை வருஷம் அந்த உதிரப்போக்கு என்று பார்த்தால் 12 வருஷம் அவளுக்கு அந்த உதிரம் போய்கொண்டே இருந்தது, ஜீவன் போய்கொண்டே இருந்தது. மாம்சத்தின் உயிர் அதனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் போய்கொண்டிருந்ததென்றால் ஜீவன் போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சாத்தான் அந்த ஜீவனை உரிவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் அவளை தொட்டார், அவள் ஆண்டவரை தொட்டாள், விடுதலையாக்கினாள். இன்னொரு 12ஐயும் கூட நாம் வாசிக்கிறோம். எவிரியனுடைய மகள் 12 வயது வந்த உடனே அவள் மரித்து போனாள். அந்த 12 என்பது சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மரிக்க பண்ணின ஒரு நிலைமையை குறிக்கிறது. அதே நேரம் இயேசு கிறிஸ்து 12 வயதான போது எருசலேமுக்கு போனார். முதல் முறை அவர் எருசலேமுக்கு போகும்போது அவருக்கு 12 வயது. எருசலேமிலே பண்டிகை கொண்டாடத்தில் போய் உட்காரும்படியாக அவர் போகவில்லை. அங்கே பரிசேயர் வேதபாரர்களோடு உட்கார்ந்து வேதத்தின் ஆழங்களை குறித்து அவர்களோடு வினாவினார், அவர்களோடு சம்பாஷித்தார். 12 என்பது அறிவிலே தேர்வுகிற ஒரு வயதாக இருக்கிறது. 12 முதல் நம்ம ஒரு ஹைஸ்கூலுக்கு போகிற மாதிரி, ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகிற மாதிரி, ஒரு ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை அடைகிறது போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் அந்த 12 என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பன்னிரண்டு கோத்திர பிதாக்களாக இருந்தவர்கள், யாக்கோபின் 12 சீஷராக இருந்தவர்கள் எகிப்துக்கு வரும்போது 70 பேராய் மாறினார்களாம். 12 இருந்தது,
70 மாறினது. 12 முக்கியம். 12க்கு அடுத்த ஸ்டேஜ் 70. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 120. 120 என்பது 12ஐ 10ஆல் பெருக்கும்போது வரக்கூடியது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தை வாசித்தால் இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதை வாசிக்கிறோம். அதற்கு அடுத்த அதிகாரத்துக்கு வாசித்தால் லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் வேற 70 பேரை கர்த்தர் நியமித்து 12 இருந்தது 70 பேராய் மாறினது. 12 கோத்திர பிதாக்களாய் இருந்தவர்கள் எகிப்துக்கு வரும்போது 70 பேராய் இருந்தார்கள். அந்த 12 70 எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இஸ்ரவேலர் எல்லாரும் செங்கடலை கடந்த பிறகு சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது அங்கே ஏலீம் என்ற இடத்துக்கு வந்தார்கள். அந்த 12 கோத்திர பிதாக்கள் வருகிறார்கள். இப்போது அங்கே பார்க்கிறார், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அங்கே 12 நீரூற்றுகள் இருக்கின்றன. தாகம் தீர்க்கக்கூடிய 12 நீரூற்று. 13 இல்லை, 11 இல்லை. அந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு அடையாளமாக அந்த 12 நீரூற்று இருந்தது. அவர்கள் எகிப்தில் வந்ததற்கு அடையாளமாக 70 பேரீச்சம் பழங்கள் நின்று கொண்டிருந்தது. நீரூற்று என்பது ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. 70 பேரீச்ச மரங்கள் என்பது கர்த்தர் தருகிற ஆவியின் கனிகளை குறிக்கிறது. பேரீச்சம்பழம் அவ்வளவு இரும்பு சத்து உள்ளது, அவ்வளவு ஊட்டம் உள்ளது. பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் 3 பேரீச்சம்பழமும் ஒரு கிளாஸ் பால் குடித்தா போதும். ஒரு நாள் முழுவதற்கும் உள்ள ஊட்டச்சத்துவை அதிகமாய் கொடுக்கக்கூடியது இந்த பேரீச்சம்பழங்கள். அங்கேயும் 12ஐ வாசிக்கிறோம், அங்கேயும் 70ஐ வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்த பயணத்தை முடித்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க முன்னால யோர்தான்ல அவங்க ஆசாரியர்கள் கால் வைத்த போது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆகவே யோசுவா என்ன செய்தார்? அந்த யோர்தான் ஓடின அந்த இடத்துல 12 கற்களை நட்டினார். 12 கோத்திரத்தின் எண்ணிக்கையின்படியே பின்னிட்டு திரும்பின அந்த யோர்தானுக்குள்ளே அந்த 12 கற்களை நட்டி அதற்கு பிறகுதான் அவர்கள் கில்காலுக்கு கடந்து சென்றார்கள். இதோடு எங்களுடைய நிந்தை முடிந்தது. எங்களுடைய நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். இதுவரை எங்களை பின்தொடர்ந்த எகிப்தின் நிந்தை, அடிமைகளாயிருந்த நிந்தை, நாங்கள் பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாம் நீரிக்கு போயிட்டு கில்கால் என்று பெயரிட்டார்கள். நீங்கள் வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் 12 என்கிற எண் எவ்வளவோ முக்கியமானது என்பதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது புதிய எருசலேம் பட்டணம் சதுர வடிவமாய் இருந்ததை பார்க்கிறோம். அது ஒரு சதுர வடிவமான ஒரு பட்டணம். அந்த சதுர வடிவமான புதிய எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருந்ததா. அந்த 12 வாசல்களிலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபின் குமாரரான 12 பேருடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் அந்த 12 வாசல்கள் மேலே எழுதப்பட்டிருந்தது என்று வெளிப்படுத்தல் 22:12-13 வசனத்தில் வாசிக்கிறோம். அதே மதிலுக்கு கீழே 12 அஸ்திபார கற்கள் இருந்ததா. அந்த அஸ்திபார கற்கள் விலையேறப்பட்ட சுகந்தி, இளநீலம், வைரம், வைடூரி நிறைய அந்த 12 பேர்களை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த அஸ்திபாரங்கள் 12 அப்போஸ்தலருடைய பெயரிலே வழங்கப்பட்டதா. அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒரு அஸ்திபாரம் போன்று. அஸ்திபாரத்திலே 12 அப்போஸ்தலருடைய பெயர், 12 வாசல்களுக்கு மேலே
பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 கோத்திரத்தாருடைய பெயர். 12 என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு எண். ஹியூமன் கவர்மெண்ட், அது பழைய ஏற்பாட்டு அரசாங்கமும் அந்த 12 கோத்திரத்தை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யமும் அந்த 12 அப்போஸ்தலர்கள் உபதேசத்தின் மேல் நிற்கிறது என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்கள் என்றால், உபத்திரவ காலத்திலே யூதருடைய 12 கோத்திரத்தின்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேரை ஆண்டவர் முத்திரையிடுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை எழுதி எழுதி எழுதி, ரூபன் கோத்திரத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் இவ்வளவு பேர், யூதா கோத்திரத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000 பேர். அதுலதான் மொத்தம் 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கோத்திரத்தில் 12,000, அதிலும் ஒரு 12 வருகிறது. 12,000, 12 கோத்திரம். 12,000 12 கோத்திரத்தால பெருக்குனா 1,44,000 வருகிறது. அதே எண்ணை புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு அடையாளமாக யோவான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆட்டுக்குட்டியானவரோட 1,44,000 பேர் இருக்கிறார். இது ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறதுனால இது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆட்டுக்குட்டியானவர் என்பது இயேசு. அவருடைய சீஷர்களை பார்க்கிறோம், அங்கேயும் 44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நமக்கு ஒரு வருஷத்துக்கு பல மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் மாதத்தை பாருங்க, ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிகிறது. தமிழ் மாதத்தை எடுத்து பாருங்க, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பராசி, ஐப்பசி, கார்த்திகை எல்லாம் மறந்து போச்சு. தமிழ்லையும் 12 மாதம். ஒரு பகலுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கிறது? பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு. ஏதாவது தற்செயலா வந்துட்டு நினைக்காதுங்க. தற்செயலா 12 மாதங்கள் வந்து விட்டது என்று எண்ணாதுறங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்து அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லாத ஞானம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களை ஏற்படுத்தினவர், பகலுக்கு 12 மணிகளை ஏற்படுத்தினவர், இரவுக்கு அடுத்த 12 மணி நேரங்களை ஏற்படுத்தினவர், இரவும் பகலும் சேர்ந்து 24 மணி நேரத்தை மனுஷனுக்கு கொடுத்தவர். 12 மணி நேரம் சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டவர். இரவு நேரங்களிலே லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணி சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இரவு நேரத்தில் வெளிச்சமாய் தந்த அவருடைய ஞானம் அனந்த ஞானம் நிறைவேற்ற முடியாது, அதை சொல்லி முடியாது. யோசுவாவு காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் வந்தார்கள். முதல் நியாயாதிபதி ஒத்தனேயர். மொத்தம் இஸ்ரவேல எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள் என்று பார்த்தா 12 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஏன் 13 இல்லை, ஏன் 14 இல்லை? ஆண்டவருடைய அனந்த நோக்கம் 12 என்பது கர்த்தருடைய ஒரு விசேஷித்த எண்ணாயிருக்கிறது. 12 நியாயாதிபதிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுபோல பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், முதல்ல ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஆரோன். அதுக்கு பிறகு ஆரோனுக்கு பிறகு 11 பேர், மொத்தம் 12 பேர் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 12 அவ்வளவு விசேஷமானது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிற சிங்காசனத்தை சொல்லுகிறது. அங்கிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பரம எருசலேம் வழியாய் ஓடுகிறது. இருபுறமும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் புதிய கனியை கொடுக்கக்கூடியது. 12 மாதங்களும் 12 வகையான கனியை கொடுக்கக்கூடிய விருட்சம் அங்கே இருந்தது என்று வெளிப்படுத்தல் 22:2 வசனத்திலே வாசிக்கிறோம். 12 எவ்வளவு முக்கியமானது. 12 சீஷர்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது, அவர்களுக்குள்ள எவ்வளவோ குறைகள் இருந்தது. ஒரு பயந்தாங்கொள்ளிகளா இருந்தாங்க,
பொறாம கொண்டவர்களா இருந்தாங்க, எரிச்சல் படுகிறவங்களா இருந்தாங்க. சமாரியார்களை வானத்தில் இந்த அக்கினி இறங்கி அழிக்கப்படணும்னு நினைச்சாங்க. தங்கள யார் பெரியவங்கன்னு போட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க. சிலுவைக்கு முன்பாக பல குறைபாடுகள் இருந்தது. சிலுவைக்கு பிறகு ஆண்டவருடைய அன்பை கண்ட பிறகு கரெக்டா 50வது நாளில பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. அதற்கு பிறகு சீஷருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போனது, முற்றிலும் மாறி போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னால அவங்க ஒரு 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 கோழைய போல, முயலை போல பயந்து லொல்லுன்னு கொலைச்சா பயந்து ஓடுற போற ஒரு பயந்தாங்குழிகளா இருந்தவங்க பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு பெரிய வேட்டை நாய்களை போல மாறிவிட்டார்கள். அவருடைய சுபாவம் மாறிவிட்டது. அவருடைய தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. முன்னால வேலைக்காரி முன்னால் மறுதளித்த பேதுரு அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு நின்று தைரியமாய் பேசுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றுதான் அவர் பேசின வார்த்தையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். என்னைக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அவனுடைய வார்த்தை மாறினது, அவனுடைய பேச்சு மாறினது, அவனுடைய வல்லமை மாறினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அபிஷேகம் பெற்ற பிறகு கர்த்தர் உங்களை சீஷர்களாய் உருவாக்குவதற்காக முற்றிலும் ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருகிறார். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:5-8 வாசிக்கிறோம். லூக்கா 24:49 வாசித்தால் உன்னதத்திலிருந்து பலன் உங்கள் மேலே இறங்குகிறது. அப்பொழுதுதான் உண்மையான சீஷத்துவத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த சீஷத்துவத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பெந்தைக்கோஸ்தே அனுபவம் உங்களுக்கு மிக 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 முக்கியமானது. புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது முன்பு வாசித்ததை போல வாசிக்காதிருங்க. ஆண்டவர் பேசுகிற அந்த ரெட் லெட்டர் என்று சொல்லப்படுகிறதே, சில ஆங்கில வேதாமத்தில் இயேசு பேசின வார்த்தையெல்லாம் சிவப்பு நிறத்திலே அச்சிடப்பட்டிருக்கும். உங்களுடைய வேதத்தில் வேணா அப்படிப்பட்டதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு எப்பப்போ பேசினார்? மத்தேயு 5:6-7 பேசினார். யோவான் 14:15-16 முழுவதும் பேசினார். 17ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் ஜெபித்தார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒரு சீஷன் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கவனமாய் கேட்பது போல அதற்கு செவி கொடுங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய வருகை குறித்து பேசினார். லூக்கா 21ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வருகை இனி சம்பவிக்க போகிறது என்ன? ஒரு சீஷர்கள் ஆவலோடு கற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சாது சுந்தர் சிங் எழுதின புத்தகத்தில் ஒரு புத்தகம் மிக அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் திருவடி உபதேசம். CLSல அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப அருமையான புஸ்தகம், ரொம்ப அருமையான புஸ்தகம். 4ஆம் நூற்றாண்டிலே இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒரு சன்னியாசி எழுதின ஒரு புத்தகத்தை விட மேன்மையான ஒரு புத்தகம் திருவடி உபதேசம். இந்த திருவடி உபதேசங்கிறது எப்படி வந்தது? ஒரு நாள் முழுவதும் சாது சுந்தர் சிங் உபவாசம் இருந்துவிட்டு ஒரு பெரிய பாறையின் கீழே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் பேசும், சீஷரோடு பேசினீர், சீஷரோடு ரகசியங்களை அறிவித்தீர், நீர் என்னோடு பேசணும். ஒரு நாள் முழுவதும் அதில் கீழே அப்படி உட்கார்ந்து விட்டார். கொஞ்ச நேரமானது. ஒரு பாறை, அந்த பாறை கீழே தான் உட்கார்ந்தார். இந்த பாறையின் மேலிருந்து ஆண்டவருடைய குரல் அவளுக்கு ஒலிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சாது சுந்தர் சிங்கோடு திடீரென்று பேச ஆரம்பித்தார். பல ரகசியங்களை பேசினார். ஆகவே அவர் அப்பப்போ குறிப்பு எடுத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஆண்டவருடைய திரு அடி, அவருடைய பாதங்கள் கீழே உட்காரும் போது ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறதை போலவும்
அவருடைய பாதபடியிலே தான் உட்கார்ந்திருக்கிறதை போலவும் எண்ணிக்கொள்ளுவார். மேலே இருந்து சத்தம் கேட்கும், சிஷ்யர்களோடு பேசுவதை போல எண்ணி அவளோடு அவர் கேட்பார், குறிப்பு எடுத்துக் கொள்ளுவார். அந்த புத்தகம் கிடைத்தா நிச்சயமா நீங்க வாங்கி வாசிங்க. நிச்சயமா ELSல இருக்கும். இந்த புத்தகத்தின் பேர் திருவடி உபதேசம். கர்த்தருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம். பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய வீட்டுக்கு ஒரு தேவனுடைய மனிதன் வருவார். தாம்பரத்தில் அவருடைய வீடு. அவருடைய பெயர் பாஸ்டர் டேனியல் என்பதாகும். இப்போது அவர் இல்லை, மறைத்து போனார். அவர் ஒரு சின்ன தாம்பரத்தில் உள்ள ஒரு ஃபேக்டரியில் ஒரு கூலி ஆளாய் வேலை செய்தார். அவருக்கு 5-6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டம். 6 பிள்ளைகளை அவருடைய கொஞ்சம் கூலியை வைத்து, கொஞ்சம் சம்பளத்தை வைத்து உணவு கொடுக்க முடியாமல், படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அப்போது ஆண்டவர் திடீரென்று அவரை ஊழியத்துக்கு என்று கூப்பிட்டார். அவர் சொன்னார், அரை வயிற்று கஞ்சி கிடைக்குது, உங்க ஊழியத்துக்கு வந்தா அது கூட இல்லாம போயிடும். ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அவர் சொன்னார், ஊழியத்துக்கு போனோன்னா முன்ன பைபிள் வாசிக்க தெரியணும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதே இல்லை. எழுதப்படுத்தி எனக்கு தெரியாது. LKG கூட நான் படித்ததில்லை. நான் எப்படி போய் நான் பாஸ்டர் ஆகி நான் எப்படி பிரசங்கம் பண்ணி என்னத்தை பிரசங்கம் பண்ணுவேன்? ரெண்டாவது அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனாகி ஒரு ஜிப்பா போட்டு மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தலையை சொரிஞ்சிட்டு, விசுவாசத்தில் தான் இருக்கேன் பிரதர், உதவி செய்யுங்க அப்படி நான் கேட்டுட்டு இருக்கேன்மா. எத்தனை பேர் 1ஆம் தேதி ஆனா வீடுகளில் தட்டி பரதாமா கொஞ்சம் காசை வாங்கி ஓட்டுறாங்க. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டம். வேண்டாப்பா, உன் ஊழிய வேண்டாம், அரை வயிற்று கஞ்சி என் பிள்ளைகளுக்கு கிடைச்சா போதும். ஆண்டவர் பேசினார். முதல்ல சொன்னார், உன் 7 பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது என்ன அவங்கெல்லாம் கெட்டு சோறு கட்டிட்டு இட்லியை வச்சு உப்புமா செய்து கொண்டாங்களா? ஒவ்வொருத்தரும் வரும்போது கையில் 10 பிஸ்லரி பாட்டிலை தூக்கிட்டு வந்தாங்களா? ஒன்றும் தூக்கிட்டு வரல. வனாந்தரத்தில் இவ்வளோ பேருக்கு மன்னா கொடுக்கணும்னா எத்தனை லாரி, 50, 60, 70 லாரி அந்த வனாந்தரத்தில் டெய்லி 30-40 ட்ரிப் அடித்தாலும் அவ்வளோ பேருக்கும் மன்னா கொடுக்க முடியாது. எத்தனை லாரி லோடா தண்ணி இறக்கி கொண்டாலும் அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க குடிக்கிறதுக்கு எத்தனை லாரியில் தண்ணி கொண்டு வந்திருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் எண்ணவே இல்லை. விசுவாசத்தில் பேசாம புறப்பட்டாங்க. அடுத்த வேளை எங்கிருந்து தண்ணி வரும் உங்களுக்கு தெரியாது. வனாந்தரத்தில் எப்படி நடப்போம், சுட்டரிக்கிற வெயிலா இருக்கும். அழகான மேக ஸ்தம்பங்களை நான் கொடுத்தேன். கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினேன். காலைதோறும் தேவதூதர் உணவான மன்னாவை நான் பொழிந்து அருளினேன். அவங்க 40 வருஷம் நடந்தாலும் அவங்க கால் வீங்கல, அவங்க பாதரட்சை தேஞ்சி போகல, செருப்பு தேஞ்சி, ஒரே செருப்பு தான் 40 வருஷம் போட்டுட்டு நடந்தாங்க. அங்கே வனாந்தரத்தில் எங்கேயாவது ஆஸ்பத்திரி இருந்துச்சா? எங்கேயாவது டாக்டர் இருந்தானா? எங்கேயாவது ஃபார்மசி இருந்துச்சா? எங்கேயாவது நர்ஸ்மா இருந்தாங்களா? ஒருத்தரும் கிடையாது. 40 வருஷம் இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லும்போது, சரிப்பா அந்த பக்கம்லாம் நிறைய காடைகள் இருக்கு, ஓடி ஓடி போய் பிடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் காடையை விரட்டி ஒரு நாளைக்கு எத்தனை காடையை பிடிக்க போயிருந்திருப்பான். இவன் விரட்ட அது பறந்து போயிட்டே இருக்கும். ஆனா நான் என்ன செய்தேன், நீ விரட்டிட்டு போனாப்பா, அது உன் பாளையத்தில் விழும்படி செய்தேன். 20 லட்சம் பேரை 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்த ஏன்ட்ட பார்த்து 7 பிள்ளைகள் இருக்காங்க, அரை வயிற்று கஞ்சி ஊத்துவீரா? இதா கேள்வி உனக்கு? 5 அப்ப 2 மீனை எடுத்தேன், 5000 பேரை போஷித்தேன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பாம
என்னுடைய சீஷனா வர்றதை விட்டுவிட்டு சீஷரெல்லாம் நான் அனுப்பும்போது அனுப்பி திரும்பி வந்தோடனே கேட்டேன், உங்களுக்கு ஏதாயிலும் குறைப்பட்டதான்னு கேட்டேன். ஒருத்தரும் ஒரு குறையும் பட்டதில்லை. 2 பேரா அனுப்பினேன், கிராம ஊழியங்களுக்கு போனேன். ஒன்றும் குறைபடாம நிரம்பி வழிகிறதோடு அவர்கள் வந்தார்கள். உன்னுடைய 7 பிள்ளைகளை தான் பொறுப்பெடுக்க மாட்டேனா, என்னுடைய சீஷனாக சொன்னார். எனக்கு எழுத படிக்க தெரியாது. சரி, நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். என்ன செய், ஒவ்வொரு காலை வேளையிலும் 3:30 மணிக்கே எழுந்துரு, நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு, நல்லா லெட்ரின் பாத்ரூம் போயிட்டு, நல்லா மோத்த சோப் போட்டு கழுவிட்டு, உன்னை சுத்தப்படுத்திட்டு, உனக்கு ஒரு சேர் போடு, 20 அடிக்கு அப்பால அங்கேருந்து ஒரு சேர் போடு. கரெக்டாக 4 மணி ஆன உடனே உனக்கு எதிரில் போட்ட சேர்ல இருந்து என்னுடைய மெல்லிய சத்தம் உனக்கு துணிக்கும். முதல் நாள் ஆண்டவர் ஆதியாகமம் 1 எடு என்று சொன்னார். சொன்னார், நான் படிப்பறிவில்லாதவன், என் சீஷர்களும் படிப்பறிவில்லாதவங்க தான், பேதமையானவங்க தான், மீன் பிடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நான் உங்களுக்குள்ள இருந்து உங்களோட பேசுவேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பேசினார். ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுப்பார். 1 மணி நேரம், 4 இருந்து 5 மணி நேரம் பாடம் எடுத்துட்டு கடைசி ஒரு கேள்வி கேட்பார். இதை சிந்திச்சு வை, இதை சிந்திச்சு வை, நாளைக்கு இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். 5 மணி ஆன உடனே போயிடுவார். அடுத்த நாள் அப்படியே வருவார். பல மாதங்கள் அந்த ஒரு படிப்பறிவில்லாத மனிதன் எங்க வீட்டுக்கு வருவார். என்னென்ன கேட்டாலும் அவ்வளவு ஞானமாய் பதில் சொல்லுவார். எல்கேஜி படிக்காதவர் மெட்ராஸில் 5-6 பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். ரொம்ப ஆச்சரியம். 5-6 பைபிள் காலேஜில் டீச் பண்ணுவார் பாருங்க. அவருடைய ஞானத்தை வர்ணிக்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா அவரை நான் விடுறதில்லை. என் கேள்விகள் எத்தனை கேள்விகள் அங்கே எங்கேருந்து கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் டான் 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 டான்னு பதில் கொடுப்பார். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற சீஷத்துவம். அன்றைக்கு தான் சீஷர்களை கற்றுக் கொடுத்தார், சீஷர்களை உருவாக்கினார் என்றல்ல, இன்றைக்கும் கூட அவர் உங்களை வல்லமையான சீஷர்களாய் உருவாக்க வல்லமையுள்ளவர், கிருபையுள்ளவர். அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கொடுத்த ஒரு கட்டளை, சீஷராக்குங்க, சீஷராக்குங்க, சீஷராக்குங்க. குறுக்கு வழி தேடாதுங்க. ஏதோ ஒரு சமுத நலப்பண்டு, ஏதோ கிணறு வெட்டி கொடுத்து பணம் கொடுத்து, அந்த காலத்துல எல்லாம் ஐயர்மாரு பால்மா வெளிநாட்டிலேருந்து வரும், டின்னா நிறைய கோதுமை வரும், நிறைய டால்டா வரும். இதை கொடுத்து குறுக்கு வழியில சுவிசேஷத்தை அறிவிக்காதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை போதித்து சீஷராக்குங்க, சீஷராக்குங்க. சீஷராக்குனா எப்படி? ஆண்டவராகிய இயேசு கொடுத்த அவ்வளவு போதனைகளையும் மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போதுதான் அவங்கள சீஷராக்க முடியும். சீஷராக்கணும்டா அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆவலாய் தாகமாய் இருக்கணும். அவர்களும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவ போல மாறணும். அவருடைய சுபாவ நில காணப்படணும். அவருடைய குணாதிசய நில உருவாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தான் நீங்கள் சீஷர்களாக உருவாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம் குடும்பத்தையே சுற்றி 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 இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புது புது ஜாதிகள், புது புது தேசங்கள், புது புது சமுதாயம், அவர்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷத்தை நீங்க கொண்டு போக வேண்டியது மிக அவசியம். 100க்கு அதிபதி வீட்டில் தான் புறஜாதியாருக்கு முதல் முறை அபிஷேகம் கிடைத்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலின் காலம் இருந்தது. சுவிசேஷம் யூதருக்குள்ளே தான் ஆரம்பமானது. 12 சீஷர்களும் ஒருவராவது புறஜாதியை சேர்ந்தவர்கள் அல்ல. 12 சீஷர்களுமே இஸ்ரவேலர். ஆனால் பேதுரு அந்த புறஜாதி வீட்டுக்கு போகும்போது திடீரென்று பேசிக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவரை இறங்கிவிட்டார்.
முதல் முறை புறஜாதியருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலர் 10:44 தான் வாசிக்கிறோம். அங்கேதான் நூற்றுக்கு அதிபதியான கொர்நேலியு அவருடைய வீட்டில் உள்ள அனைவரும் இயேசுடைய சீஷர்களாய் மாறினார்கள், மறுபடியும் பிறந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகு யூதருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கிற பணியை பேதுரு சொன்னார். புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் ஆக்கிற பணியை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மேற்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேலர் மூலமாக புறஜாதிகள் மத்தியிலே சீஷர்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு நோக்கம். ஆண்டவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் எங்கெங்க போனார்கள், வரலாற்றில் அதை ட்ரேஸ் பண்றாங்க. வரலாற்றில் ட்ரேஸ் பண்றாங்க. பாருங்க, ஒரு சீஷன் இந்தியாவுக்கு வந்தான். ஆண்டவர் சீஷரை பார்த்து முதலாவது சொன்னார், நீங்க புறஜாதியார் இடத்திலே போகாமல் காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் வீட்டுக்கு போங்க. அந்த இஸ்ரவேலர் மூலமாகத்தான் புறஜாதியரை சந்திக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அந்த யூதருக்கு அல்லது இஸ்ரவேலருக்கு அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் மூலமாய் புறஜாதியார் சந்திக்கப்படணும் என்பது தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. ஆண்டவர் தோமாவை இந்தியாவுக்குள்ள அனுப்புகிறார். புறஜாதியார் இடத்துல போகாதுங்க. அவர் இந்தியாவுக்குள்ள வந்தார் என்றால் ஒரு ஆழமான அர்த்தம், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார்ல ஒரு வீட்டார், ஒரு கோத்திரத்தார் இந்தியாவில் இருக்கிறாங்க. எப்படி அவங்க காணாமற் போனாங்க? நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால அஸ்ஸீரியர்கள் இஸ்ரவேல் சமாரியாவுக்கு மேல படையெடுத்துட்டு வந்து அங்கிருந்த 10 கோத்திரத்தை பிடித்து சிறை பிடித்து சிதறடித்து விட்டார்கள். அவங்க திருப்பி இஸ்ரவேலுக்கு வரவே இல்லை, காணாமலேயே போய்விட்டார்கள். இந்த காணாமற் போன அவங்க எங்கெங்க போனாங்க? கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியால தோமா கண்டார். இந்தியாவுக்குள்ள ஒரு கோத்திரம் வந்திருக்கிறது என்பதை கண்டார். இந்தியாவுக்குள்ள வந்த கோத்திரம் என்ன? அதுதான் லேவி கோத்திரம். இஸ்ரவேலுக்குள்ளே ஆசாரியராய் இருந்த ஒரு கோத்திரம். அஸ்ஸீரியர்கள் ஆசாரியர்களை தங்களுக்கு பூசாரிகளாய் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த லேவிதான் பிற்காலத்தில் தங்களை பிராமணர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள், தங்களை நம்பூதிரிகள் என்று அழைத்துக் கொண்டார்கள், வைணவர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அந்த கோத்திரத்தில் வந்த ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்கிறது என்பது தோமா அப்போஸ்தலன் அறிந்து முதலாவது அவர் வட இந்தியாவில் உள்ள பிராமணர்களை சந்திக்கத்தான் முதலாவது தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். இரண்டாவது கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று கேரளாவுக்கு போனார். மூன்றாவது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கே உள்ள பிராமணர்களை அவர்களை சந்திக்க வேண்டும். சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த 2 கூட்டத்தின் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று வந்தார். ஏன் அவங்க பிராமணர்? ஆண்டவர் அவங்களோட பழைய ஏற்பாட்டிலே ஒரு உடன்படிக்கை பண்ணினார், நீ வாலாகாமல் தலையாவாய். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றினேன். முழுக்க அவங்க ஆதிக்கம் தான், முழுக்க அவங்க ஆதிக்கம். ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். இன்றைக்கு ஒரு சீஷன் இங்கிலாந்து தேசத்துக்கு போனான். காரணம், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கோத்திரம் வந்து சேர்ந்திருக்கிறது, அதான் யோசேப்பின் கோத்திரம். இங்கிலாந்து முழுவதிலும் இருக்கிற ஒரிஜினல் பிரிட்டிஷ் பீப்புள் அந்த யோசேப்பினுடைய தலைமுறையில் வந்தவர்கள். ஆகவேதான் யோசேப்புக்கு 2 ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திர பாகம் ரூபனை தாண்டி அந்த யோசேப்புக்கு வந்தது. 2 கைகளை யாக்கோபு அவனுடைய யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அதனாலே சின்ன இங்கிலாந்து தேசத்திலிருந்து பெரிய அமெரிக்க தேசம் உருவானது. சின்ன இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆஸ்திரேலியா கண்டம் உருவானது. இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், எந்தெந்த சீஷர்கள் எந்தெந்த தேசத்துக்கு போனார்கள், அங்கே என்னென்ன அங்கே காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டார்
எங்கே இருக்கிறார்கள் என்பதை அதை வைத்து கண்டுபிடித்தார்கள். ஒரு சிஷ்யன் டென்மார்க் தேசத்துக்கு போனார். டென்மார்க் என்றால் டான் மார்க். தான் கோத்திரம் இங்க இருக்கோங்கிறத குறித்துக்கொள். டான், DAN, டான்ங்கிற ஆங்கில வார்த்தையை தமிழ்ல தான் கோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தான் கோத்திரம் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல தான்ங்கிற பேரை தான் முதல்ல வைப்பான். ஆகவே டான் மார்க். அந்த தேசத்துக்கு பலமுறை நான் போயிருக்கிறேன். ஒன்று, அந்த தேசத்தின் ஆரம்பம், அந்த ஊரில் உள்ள ஆரம்பம் முதல்ல தான் இருக்கும், அல்லது முடிவில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் எல்லாம் பாருங்க, கோடம் பாக்கம், நுங்கம் பாக்கம், இந்த பாக்கம் பாக்கம் பாக்கம்னு இப்படியெல்லாம் ஒரு பேர் வர்ற மாதிரி அந்த டென்மார்க் தேசம் முழுவதும் டேன் டேன் டேன். ஸ்வீடன் தேசம் இருக்கிறது, ஸ்வீடன். அந்த ஸ்வீடன்ல கூட தான் கோத்திரம் நிரம்பி இருக்கிறது. எல்லா அதை சுற்றில இருக்கிற தேசங்களுக்கு பேரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்று. அத்தனை தேசத்திலும் அந்த தான் கோத்திரம் போய் குடியேறி இருக்கிறது. அந்த கோத்திரத்தின் மூலமாய் அங்கே உள்ள புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் சந்திக்க சித்தம் கொண்டார். பிரான்ஸ் தேசம் முழுவதும் யாக்கோவின் மூத்த மகனாகிய ரூபன் கோத்திரம் அங்க போயிருக்கிறது. சேஷபுத்திரர், உன்னுடைய சத்துவத்தில் நீ விசேஷமானவர், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். ரூபனுடைய சாபம் அந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறதை பார்க்கிறேன். இப்படி இந்த 12 சீஷர்கள் எங்கே போனார்கள் அதையெல்லாம் வைத்து இன்றைக்கு அந்த காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் யார், அவர்கள் மூலமாக எப்படி சுவிசேஷம் பரம்புகிறது என்பதையெல்லாம் நாம் தியானிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சாதாரணமாக நம்மெல்லாம் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. மைதானத்தில் பேசுகிறோம், பீச்சில் பேரின்ப பெருவிழாவில் பேசுகிறோம். பேசி முடித்த உடனே ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறோம். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க, கைகளை உயர்த்துங்க. உடனே கைகளை உயர்த்துறாங்க. கைகளை உயர்த்தினவங்க தயவு செய்து கொஞ்சம் அப்படியே எழுந்துருங்க பார்க்கலாம். உடனே அவங்க எழும்புறாங்க. அப்படியே கைகளை உயர்த்தினவங்க கொஞ்சம் முன்னால வாங்க, இங்க கயிறு கட்டி இருக்குது, உங்களை சந்திக்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க, முன்னுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஒப்பு கொடுத்து வருகிறவங்க முன்னுக்கு வர்றாங்களே தவிர அவர்கள் சீஷர்கள் அல்ல. அவர்கள் சீஷர்கள் அல்ல. அதுக்கு பிறகுதான் உங்க பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லி கொடுத்து அவங்கள விசுவாசிகளா மாற்றுகிறோம். ஒப்பு கொடுக்கிறது முதல் படி, விசுவாசிகளாக்குறது 2வது படி, சகல சத்தியத்துக்குள்ளேயும் போதிக்கிறது 3வது படி. இயேசுவை போல மாற்றுவதுதான் ஒரு சிஷ்யனாய் மாற்றுவதின் உண்மையான அர்த்தம். பணம் கொடுத்து மதமாற்றம் செய்வது அல்ல. இயேசுனுடைய சுபாவம், இயேசுனுடைய குணாதிசயம் அவர்களிலே காணப்படும்படி அவர்களை உருவாக்குவது சீஷத்துவம். ஒரு மனிதனை ஒரே நாளுக்குள்ள ரட்சிப்புகளை கொண்டு வந்துடலாம், ஒரே நாள்ல அவனை அபிஷேகத்தில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அவனை கிறிஸ்துவை போல பூர்ணனாக்கி ஒரு சீஷனாய் மாற்றுவது பல வருடங்கள் எடுக்கிற ஒரு பயிற்சியாகும். சீஷர்களை ஒரே நாள் ஆண்டவர் உருவாக்கி விடவில்லை, ஒரே நாள் அழைத்தார். 3.5 வருஷம் அவர்களுக்கு போதித்தார் போதித்தார் போதித்தார். சீஷர்கள் அவளோடு தங்கியிருந்தார். அதுக்கு பிறகு எம்பவர்ட் தம், பரிசுத்த ஆவியினால நிரப்பினார், ஆவின் வரங்களை எல்லாம் கொடுத்தார். சீஷர்களை உருவாக்குங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள். 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் மாஸ் கன்வர்ஷன் பண்ண, இயேசுவை பற்றியோ புதிய ஏற்பாடை பற்றியோ உபதேசத்தை பற்றியோ பைபிளை பற்றியோ போதிக்கவே இல்லை. ஒரு சட்டம் கொண்டு வந்தான், நாளை தினம் எல்லாரும் கிறிஸ்தவங்களாயிருக்கணும். எப்படி கிறிஸ்தவங்கள் ஆகிறது அவனுக்கு தெரியல. அன்னைக்கு இருந்த பூசாரிகளை பார்த்து எல்லா தலையிலும் சும்மா தண்ணி தெளிச்சு, நீங்க உங்க மார்க்கத்தில் தீர்த்தம் தெளிப்பீங்க இல்லையா, அதே போல எல்லா தலையிலும் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தை அப்படி சொல்லுங்க, சொல்லி இன்னையிலிருந்து நீ கிறிஸ்துவன் சொல்லிடு. அவ்வளவு பெரிய மாஸ் கன்வெர்ட் பண்ண. என்ன ஒரு பரிதாபமான காரியம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் நம்ம அப்படி செய்கிறதில்லை. இயேசுவை பற்றி போதிக்கிறோம், கட்டாயப்படுத்துகிறதில்லை.
மனமாற அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு அவருடைய உள்ளத்தில் வரும்போது அவர்கள் சீஷர்களாக அவர்களை உருவாக்குகிற ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்றைக்கு அந்த பணியை சீஷர்களுக்கு கொடுத்தாரோ அது முதற்கொண்டு நம்முடைய மத்தியிலே அன்பினாலே ஜனங்களை சீஷராக்கிறார். அன்பின் உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த அன்பின் மூலமாக கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். இந்த சுவிசேஷம் அன்பினாலே ஜனங்களுக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவருடைய உள்ளத்துக்குள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அன்றைக்கு சீஷர்களோடு கூட இருந்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர் வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இதோடு முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த புதன்கிழமையும் நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம்.